விநாயக் வைத்தியநாதன் அவருடைய டைரெக்ஷனில் வர படம் தான் வந்து ரோமியோ. விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெட் ஜெயண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட்டுக்கு தான் அதனுடைய தியேட்டர் ரிலீஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. எப்படியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிற படம். அவருடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. அதாவது விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் பழம் மாதிரி இருக்கார். அவர் வந்து கணேஷ்கிட்ட ஒரு ஐடியா சொல்லிக் கொடுங்க மாமா, என் பொண்டாட்டி வந்து என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல படத்தில். திடீர்னு பார்த்தா சண்டைலாம் போடுறாரு. திடீர்னு யோகி பாபு வர்றாரு. யோகி பாபுக்கிட்டையும் ஐடியா கேட்குறாரு, எப்படி என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது ஒரு ஐடியா கொடுன்ற மாதிரி. பொண்டாட்டி ஒரு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு போல இருக்குது. அது மௌன ராகத்தையும் அப்புறம் நிறைய இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டார்ச்சர் பண்ணிவிடுவாங்களான்னு தெரியல. ரப்னே பனாதி ஜோடி ஹிந்தியில் அந்த மாதிரி இப்போ அந்தனுடைய ஒரு கதையும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. இவர் வந்து டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இவரை பார்த்தா டான்ஸ் எல்லாம் வராதுன்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசுகிறாங்க. பொண்ணு ஆனால் நிறைய சரகுலாம் அடிக்கிறாங்க. அதை பற்றி ஏதோ விவாதம்லாம் நடந்தது. இவர் பழம் மாதிரி இருக்காருன்றதுனால இவரை பிடிக்கல போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் பயங்கரமாக மாறிடுவார். நினைக்கிறேன் பயங்கர குத்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அப்புறம் ஃபைட்டெல்லாம் பண்ணும்போது இதை பார்த்து இந்த அம்மா வந்து ரொம்ப மயங்கிடுவாங்க போல இருக்குது. எப்படியோ படம் ஒன்றா சரி. விடிவி கணேஷ், இளவரசு, தலைவாசல் விஜய், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வேறு இருக்கார். மிருணால் நிரவி தான் வந்து இந்த ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எப்படியோ ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார் விஜய் ஆண்டனி.